அன்புக்கினி அவர்களை இந்த அந்தோணி படத்தோட முடிவு சரியா தவறா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோட நிறைய விவகாரங்கள் எழும்பியிருக்கிறது. அதாவது நான் அனைத்து தியேட்டர்களுக்கும் போயிருக்கிறேன், சுவிஸ் நாட்டில் ஓட்டினேன், ரிவ்யூ எடுக்க போயிருக்கிறேன். எல்லோரும் கேட்ட கேள்விகளை வைத்து ஒரு சிறிய தொகுப்பாக உங்கள் மத்தியில் சொல்கிறேன். அதாவது அந்தோணி முடிவு சரியா தவறான்றது என்ன கேள்வின்னு சொன்னால், கடல் ஓடிகள் எப்போதும் இந்த மாதிரி முடிவுகளை எடுக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார். அவர்கள் கொஞ்சம் மன வைராக்கியம் உடையவர்கள், எதையும் நின்று சாதிக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள் கடல் ஓடிகள். அதனாலே அவர்கள் இப்படியான முடிவு எடுக்க மாட்டார்கள். ஒரு சில இல்லை போருக்கு பின் சூழ்நிலையில் உளவியல் ரீதியில் பிரச்சனைகளுக்கு பிறகு ஒரு சில இடங்களில் இப்படி நடக்கிறதில்ல. இன்னொரு பக்கத்தால் இந்த முடிவு சரிதான், காலங்காலமாக ஒரு பிரச்சனை உளவியல் ரீதியில் பெரிய பிரச்சனை வரும், இந்த முடிவு சரிதானன்ற மாதிரி ஒரு சிலருடைய கருத்து, இப்படி பலவிதமான கருத்துக்கள் ஏற்படுது. ஆனால் கதை உண்மையிலே ஒரு உண்மை கதை, உண்மையாக போய் ஆனால் தத்துருவமாக மிகப்பெரிய ஒரு மலையாள படத்தை தமிழில் பார்த்த மாதிரி சந்தோஷம். மலையாளத்திலாம் இந்த மாதிரி தத்துருவமான கதைகள், யதார்த்தமான சூழ்நிலைகளை படம் பிடித்து காட்டுறது மலையாள படங்கள்லாம் கூடுதலாக இருக்கும். அதனால் மிகப்பெரிய ஒரு மலையாள படம் பார்த்த மாதிரி இருக்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய கருத்துகள், திரை விமர்சனங்கள் வந்திருக்குது. அடுத்து இந்த படம் முக்கியமாக சொல்ல ஒளிப்பதிவை பற்றி நான் சொல்ல விரும்புகிறது. இதில் ஒளிப்பதிவு இந்திய சினிமாவில் நல்ல தரமான ஒளிப்பதிவு அப்படின்னா குணாவில் கமலஹாசன் குணாபடத்துகளுக்கு விருது கிடைத்தது. அதுக்கு அடுத்ததாக விருது கொடுக்கக்கூடிய இதுனா இந்த படம், இந்த அந்தோணி படத்துக்கு தான் ஒளிப்பதிவுக்கு கொடுக்கலாம். அப்படி என்ன ஒளிப்பதிவில் என்று நீங்கள் எல்லாம் கேட்கலாம். ஒளிப்பதிவுலாம் நிறைய ஒரு கதையே ஒளிப்பதிவுக்குள்ளே கொண்டு வரலாம். அது எப்படி என்று சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு சொன்னால், கடலில் இருந்து அந்த வெள்ளம் கரையை நோக்கி வரையுது. ஆனால் இங்கே இருந்து கேமரா எங்கே இருந்து எடுக்கிறாருன்னு சொன்னால், ஏன் கரையிலேயே நின்று நோமலாக வர்ற மாதிரி எடுக்கலாம். நான் அப்படி எடுக்கல, நல்லா பின்னுக்கு போய் அதில் இருக்க ஒரு பாலடைஞ்ச சுருவம் இருக்கிறது, ஆக்கள் நிற்கணும், வேறு வள்ளங்கள் நிற்கிது, மற்றாக்கள் தொழில் செய்யணும், இது எல்லாத்தையும் கவர் பண்ணி அதுக்குள்ளே இருந்தால் அந்த தூரத்துலேருந்து வள்ளம் வந்து கொண்டிருக்கு. அதுதான் கேமராமேன். அந்த பாலடைஞ்ச சுருவம்னு சொல்கிறாரு. அது ஒரு கிராமம், வேறு இடத்துல ஒரு ஷூட்டிங் எடுக்க போகிறோன்னா அது அப்படி ஒரு சுருவம் இருக்கோண்டா அதுக்கு போட்டு பெயிண்ட் அடிக்கி புதுசாக்கிட்டு நாங்கள் புது சுருவமாக அப்படி அந்த அந்த பழஞ்ச சுருவத்துக்கு பக்கத்தால் அப்படி அங்கே அந்த கேமரா இந்த கோணம் அப்படி வரையுது. அப்படி என்ன ஒரு பழைய கிராமம்ன்றதை காட்டுது. அந்த மாதிரி இந்த கேமராமேன் ஒவ்வொரு ஒரு சின்ன உதாரணம் தான் சொல்ல, அந்த கேமராமேன் ஒவ்வொரு பதிவும் மிக தெளிவாக துல்லியமாக அந்த பிரேமுக்குள்ளேயே அந்த கதை வரையுது. அடுத்த இந்த படத்தில் நிறைய உடல் மொழியால் தான் பேசப்பட்டிருக்கு. அதாவது இலங்கை தமிழன்னு சொல்லலாம், இந்திய தமிழன்னு சொல்லலாம், மணிரத்ன மொழின்னு சொல்லலாம், அல்லது உடல் மொழின்னு சொல்லலாம். அப்படித்தான் இந்த கதை போகுது. அதனால் இங்கே வெளிநாடுகளில் நிறைய வள்ளிகள் வந்து பார்க்குறார்கள். அவர்களுக்கு கதை பார்த்தோன்னே புரியுது. படத்தை பார்த்து நிறைய வெள்ளக்காரர் நிறைய தியேட்டரில் நான் பார்த்தேன்னா அதை பார்த்தோன்னே கதை புரியுது, ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அந்த மாதிரி இந்த கதையை எடுத்திருக்கிறார்கள். தயாரிப்பாளர் பற்றி சொல்லணும். ரமணன் அவர்கள் தயாரிச்சிருக்கிறார். ரமணன் ஒரு தயாரிப்பாளர் என்று சொல்கிற அளவுக்கு பெரிய வசதியானவர் இல்லை. அவர் சாதாரணமாக எங்களை போல வேலைக்கு போகிற ஒருவர் தான். ஆனால் இப்படி அவர் அங்கே இன்னொன்று இப்படி ஒன்று தயாரிக்கிறான்னு அவருடைய நிறைய நண்பர்கள் சேர்ந்து செய்த உதவி தான் இந்த அந்தோணி படம் வந்திருக்கு. அவருடைய நண்பர்கள் மூலமாக தான் இந்த படம் தயாரிக்கப்பட்டது. இந்த படம் தரமாக வரும் என்று அந்த நண்பர்கள் நம்பி அவருக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த வகையில் இந்த படம் இந்த ரமணன் வெற்றிக்கு இதுவும் ஒரு காரணம், தயாரிப்பாளர். அதோட முக்கியமாக சொல்ல வேண்டியது இசைஞானி இளையராஜா. அவர் ஒரு படத்தை இது நான் சொல்லல, நிறைய பேர் சொன்னது, நிறைய ரிவ்யூவில் சொன்னது, இளையராஜா ஒரு படத்துக்கு ஓகே சொல்லிட்டாருன்னா அந்த படத்தை கட்டாயம் பார்த்துத்தான் ஆகணும். அதில் கருத்து சொல்கிறதுக்கு வேறு விஷயமே இல்லை. அதில் தவறு சொல்கிறதுக்கு எந்த இதுவும் இருக்கா. இளையராஜா ஒவ்வொன்றே அணுவணுவாக பார்த்து தான் படத்தை முழுதாக பார்த்து தான் அவர் ஓகே சொல்லுவார். லேஸில் எந்த படத்துக்கும் அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். அது எல்லாரும் சினி உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அந்தோணி படத்தை பார்க்குறதுக்காக நீங்கள் நிறைய விளம்பரங்களை பார்த்து இங்கே வந்திருக்கிறீங்கள். எந்த அடிப்படையில் இந்த படத்தை நீங்கள் பார்க்க வந்தீங்க? எங்களோட ஈழத்து கலைஞர்களோட படைப்பை நம்பி பெரிய மியூசிக் டைரக்டர் இளையராஜாவே அதை ஓகே பண்ணியிருக்கிறேன்டா, அது எவ்வளோ பெரிய படைப்பாக நல்ல படைப்பாக இருக்கும்.
அதுக்கப்புறம் நாங்கள் யோசிக்க தேவையில்ல, அதோட நம்மளோட ஈழத்து கலைஞர்கள் அதில் இருக்கிறாங்கன்ற போக்கில் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்காக வந்திருக்கிறேன். அடுத்த நிறைய பேர் சொன்ன விமர்சனங்கள் என்னன்னா, எல்லாருமே அழுது கொண்டு தான் வழியில் வராங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அன்னை எங்களால் இப்போ விமர்சனம் சொல்கிற கொண்டும் வருதில்லை வாயில் வார்த்தைகள், அழுது முடிக்கணும் போனோண்டா கொஞ்சம் நேரம் இருங்கோ, கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்து அப்புறம் வரோம், இல்லாட்டி ஆறுதலாக இன்னொரு நாளைக்கு வாங்க, ஆறுதலாக தெளிவாக நாங்கள் இதை பற்றி விமர்சனம் நிறைய சொல்ல இருக்குது. விமர்சனம் நிறைய சொல்ல இருக்குது, ஆனால் வார்த்தைகள் வருவதில்லை. எங்களுக்கு அந்த உள்ளே இருந்த அந்த எமோஷனில் வழியில் வந்தது அவர்களுக்கு எதுவுமே சொல்ல முடியாமல் கிடக்கு. ஆகவே அந்த படத்தை ஒவ்வொரு ஈழத்தவனும் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம். முதல் ஈழத்தில் இருந்த ஒரு தத்துவமான இயல்பான ஒரு வாழ்வியலை எடுத்து காட்டுறது, சமூக வாழ்வியல், மீனவ சமூகத்தில் கடற்கரை மக்களின் வாழ்வியலை அப்படியே தத்துவமாக எந்த கற்பனை வளமும் இல்லாமல் அப்படியே எடுத்து காட்டுற ஒரு விஷயம். அதிலே அந்த நடிகை ஒரு பிரபல்யமான நடிகை, ஒரு குணச்சித்திர நடிகன்றே சொல்லலாம். உடல் மொழியால் தான் கூடுதலான, வாய்மொழியை விட உடல் மொழியால் தான் கூடுதலாக நடிச்சிருக்கிறார். அந்த நடிப்பே பெரிய ஒரு, இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு அத்திவாரமாக போயிருக்கிறது. அந்த மாதிரி அதை விட இந்த இயக்குனர்கள் இந்த வயதில் அவர்கள் செய்திருக்கிற மிகப்பெரிய சாதனை செய்திருக்கிறார்கள். இந்த வயதிலே அவர்கள் இளைஞர்கள், எங்களோட புதிய தலைமுறை. ஆக இது ஒரு, அதை விட நிறைய பேர் கருத்து என்னென்னா, ஒரு சிலர் கருத்து இந்த படம் எங்களை போல பழைய ஆட்களுக்கு ஓகே, புதிய தலைமுறைக்கு விஜயம் அஜித்தும் தானே தான். அதுக்கே ஒரு இளைஞன் சொல்லியிருக்கான், நீங்கள் காலங்காலம் விஜய் அஜித்தையும் காட்டணும், நாங்கள் கெத்து காட்டணும், அதுக்காக வரோம். ஆனால் இப்படியான கதைகளை நீங்கள் இதுவரை காலத்தில் காட்டு இல்லையே. தமிழில் இப்படி ஒரு படத்தை காட்டுங்க, அதுக்கப்புறம் எங்களோட இளைஞர் சமுதாயம் அதுக்கும் அதையும் பார்ப்போம், அதுக்கும் முன்னுரிமை கொடுப்போம்ன்றாங்க. இது ஒரு காலத்தில் இப்படி ஒரு படத்தை நாங்கள் எடுத்து கொடுக்க இல்லையே எங்கள் இந்த யாருமே இளைஞர் சமுதாயத்துக்கு. இப்போ வேறு இளைஞர் சமுதாயங்கள் வருது, இந்த படத்தை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. அதுதான் உண்மை. நாங்கள் எதிர்காலத்தில் ஒரு எங்களை பிள்ளைகளை அஜித்தையும் விஜயம் காட்டித்தான் படத்தை ஒட்டி இருக்கிறாங்க எங்களை திரையுலகம். ஆரம்பத்தில் ரஜினி கமலை ஆக்ஷன் ஹீரோவாகி, அதுக்கப்புறம் அஜித் விஜயன் ஆக்ஷன் ஹீரோவாகி, அப்படியே காலங்காலமாக அந்த பட வரலாற்றை கொண்டு போட்டாங்க. இப்படியான தரமான கதையை கொடுத்து இதுவரையில் எந்த ஒரு படமும் எடுக்க இல்லை. அப்போ அந்த இளைஞர் சமுதாயம் அதுக்கு பின்னாலேயே தெரியுது. அதுதான் இப்போ அங்கே ஓட்டு போடுறதுக்கு நிற்கிது. இப்படியான படங்கள் எடுத்திருந்தால், மலையாள படமாக இப்படியான தத்துவமான படங்கள் எடுத்திருந்தால் நிச்சயம் எங்களோட அடுத்த சந்ததியும் அந்த பிள்ளைகளும் அந்த அந்த கதைகளை எடுத்து நோக்கும் சமாதான். ஆகவே இந்த படத்தை ஒவ்வொரு தரம் பாருங்க. இது கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு அந்தோணி படம். அந்தோணி படத்துக்கு வாழ்த்துக்கள். காலம் போனதே